வணக்கம். வர்த்தகம்னாலே எல்லாரும் நம்பர்ஸ் பத்தி தான் நினைப்பாங்க. ஆனா உண்மையில அது நம்மளோட உணர்ச்சிகளை பத்தினது. பயம், பேராசை, சந்தேகம், இதுதான் உண்மையான போர்க்களம். கரெக்ட். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச சில ஆவணங்களை வச்சு இந்த உணர்ச்சி போர்க்களத்தை எப்படி ஒரு விதி சார்ந்த வரைபடம் மூலமா ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம். நம்ம கிட்ட ஜப்பான், தென்கொரியா பங்குச்சந்தைகளோட சில ஆய்வுகள் இருக்கு. இதோட நோக்கம் எதிர்காலத்தை கணிக்கிறது இல்லவே இல்ல. மாறா அந்த தினசரி சத்தத்தையும் குழப்பத்தையும் தாண்டி எப்படி ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுங்கிறது தான். ஆமா, இதுல முக்கியமான விஷயமே அதுதான். சந்தை நமக்கு கொடுக்கறது வெறும் விலை எண்கள். அது ஒரு சத்தம் மாதிரி. ஆமா. அந்த சத்தத்திலிருந்து ஒரு இசைய, அதாவது ஒரு கட்டமைப்பை பிரிச்செடுக்கிறது தான் இந்த அமைப்போட வேலை. இது ஒரு உணர்ச்சி வடிகட்டின்னு கூட சொல்லலாம். ஓ, நல்லா இருக்கு. சந்தை என்ன பண்ணுதுன்னு புலநிலையா புரிஞ்சுக்கிறத, அடுத்து என்ன பண்ணுன்னு யூகிக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, அப்போ ஆரம்பத்துல இருந்தே போவோம். ஒவ்வொரு ட்ரேடிங் நாளோட முதல் ஒரு 15 நிமிஷம் ஒரு புயல் மாதிரி இருக்கும். ஆமா, நிச்சயமா. குறிப்பா சந்தை ஒரு பெரிய கேப் அப் இல்ல கேப் டவுன்ல திறக்கும் போது என்ன பண்றதுனே தெரியாது. அந்த ஆரம்ப குழப்பத்தை இந்த அமைப்பு எப்படி ஒரு வரைபடத்துக்குள்ள கொண்டு வருது? ஆவணங்கள்ல பிவோட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்னு வார்த்தைகள் வருதே, அது எப்படி உதவுது? நல்ல கேள்வி. இத இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புது ஊருக்குள்ள கார்ல போறீங்க. சரி. உங்க ஜிபிஎஸ் அந்த ஊரோட முக்கியமான ஜங்ஷன், பாலம், சுரங்கப்பாதையெல்லாம் எங்க இருக்குன்னு முன்னாடியே காட்டிடும் இல்லையா? ஆமா, காட்டிடும். இந்த பிவட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் நிலைகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சந்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு பயணத்துக்கான முக்கியமான லேண்ட்மார்க்குகளை அது காட்டிடும். ஓகே. சந்தை திறந்ததும் விலை அந்த லேண்ட்மார்க்குகளை மதிக்கிறதா இல்ல உடைச்சிட்டு போகுதாங்கிறத வச்சுதான் அன்னைக்கு பயணம் எப்படி இருக்கும்னு நமக்கு முதல் அறிகுறி கிடைக்கும். ஆஹா, இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த டிசம்பர் 23, 2025 தேதியிட்ட ஆய்வுல ஜப்பான் 10,500, அப்புறம் தென்கொரியா 49,412 பங்குகள் இருக்கு. ஆமா. ரெண்டுமே உயர்ந்த நிலையில, அதாவது கேப் அப்ல தான் திறந்திருக்கு. ஒரு சாதாரண ட்ரேடர் பார்த்தா ரெண்டுமே மேல போகும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா முடிவு வேலை மாதிரி இருந்ததே. அந்த முதல் சில நிமிஷங்கள்ல இந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த சின்ன வித்தியாசத்தை இந்த அமைப்பு எப்படி கண்டுபிடிச்சது? இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இங்கதான் ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது அக்செப்டன்ஸ், அப்புறம் நிராகரித்தல், அதாவது ரிஜெக்ஷன்ங்கிற விஷயம் வருது. முதல்ல ஜப்பான் 10,500 பங்கா பாருங்க. அது உயர்ந்த நிலையில திறந்தது மட்டும் இல்லாம அந்த முக்கியமான பிவோட் லெவலுக்கு மேலேயே நின்னுச்சு. சரி. சந்தைய ஒரு விருந்தாடிய வரவேற்கிற மாதிரி வா மேலவான்னு அனுமதிச்சது. விலை அங்கேயே நிலைச்சு நின்னது. இதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ தென்கொரியா பங்குக்கு அந்த வரவேற்பு கிடைக்கல, அப்படிதானே? கிடைக்கவே இல்ல. தென்கொரியா 4,912 பங்கும் மேலதான் திறந்தது. ஆனா அது அந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லேலுக்கு மேல வர முயற்சி பண்ணும்போது சந்தை ஒரு பவுன்சர் மாதிரி உனக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப கீழே தள்ளிச்சு. ஓ. விலை மேல போக தவறி அந்த லேண்ட்மார்க்குகளை நிராகரிச்சது. இதுதான் நிராகரித்தல். அதனால நாள் ஆரம்பிச்ச முதல் சில நிமிஷத்திலேயே டென்ஷன் ஆகாம சந்தையோட உண்மையான நோக்கம் என்னன்னு ஒரு தெளிவு கிடைச்சிடுது. ஒன்னுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு, இன்னொன்னுக்கு கதவு சாத்திட்டாங்க. அதேதான். இது ரொம்ப தெளிவா இருக்கு. காலையில 10 மணிக்கே சந்தை எந்த பக்கம் சாயுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிடுது. ஆனா சந்தையோட குணம் நமக்கு தெரியுமே, அது எப்பவுமே நேரா போகாது. ஆமா, கண்டிப்பா. ஜப்பான் பங்கு வலுவா ஆரம்பிச்ச பிறகும் நாள் முழுக்க அந்த வலிமை நீடிச்சதான்னு எப்படி உறுதி பண்றது? திடீர்னு ஒரு இறக்கம் வரும். அது உண்மையா ட்ரெண்ட் மாறுதா இல்ல நம்மள பயமுறுத்த ஒரு சின்ன நாடகமானு எப்படி தெரியும்? இங்கதான் அந்த பயாஸ் டேபிள் வருதா? சரி, எப்படிச்சிங்க? ட்ரேடிங்ல ஒரு பெரிய சிக்கலே அதுதான். ஒரு சின்ன சரிவு வந்தா கூட ஐயோ எல்லாம் முடிய போதுன்னு நம்ம இதையும் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். இத நடுநாள் சந்தேகம்னு சொல்லலாம். ஆமா ஆமா, இதுதான் நம்ம எல்லாரையும் மாட்டி விடும் விஷயம். வெள்ள 2 ரூபாய் குறைஞ்சதும் முடிஞ்சது கதைன்னு நினைக்கிறது. கரெக்ட். இந்த பயாஸ் டேபிள் அந்த சந்தேகத்தை நீக்க உதவுது. இது ஒரு கணிப்பு கருவி இல்ல, இது ஒரு நிலை உறுதிப்படுத்துதல் அடுக்கு. நிலை உறுதிப்படுத்துதல் அடுக்கா? அதாவது ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு செக் பண்ற ஒரு கருவி மாதிரி. ஓ, ஓகே. அப்போ இந்த அமைப்பு பொறு நண்பா இன்னும் படம் முடியலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம உதாரணங்கள்ல இது எப்படி வேலை செஞ்சுது? ஜப்பான் 10,500 பங்கோட விளக்கப்படத்தை பாத்தீங்கன்னா அந்த பயாஸுங்கிற குறியீடு நாள் முழுக்க
பச்சையா அதாவது புல்லிஷாகவே இருந்துச்சு. ம். இடையில சில சின்ன சரிவுகள் வந்துச்சு. ஆனா ஒட்டுமொத்த அஸ்திவாரம் அதாவது கட்டமைப்பு வலுவா இருந்ததால அந்த பயாஸ் மாறவே இல்ல. ஓ, அப்போ அந்த சின்ன சரிவுகள் வெறும் சத்தம்தான். ஆமா, அது போக்கோட முடிவல்லன்னு இது உறுதிப்படுத்திருச்சு. இது உங்களை பதட்டத்துல விக்க விடாம தடுப்போம். அப்போ தென்கொரியா பங்குல அஸ்திவாரமே ஆட்டம் கண்டிருக்கும் போல. முற்றிலும். தென்கொரியா 494,120 பங்குல ஆரம்பத்திலேயே நிராகரிப்பு நடந்ததால பயாஸ் சீக்கிரமாவே பியரிஷாக அதாவது சிவப்பு நிறத்துக்கு மாறிடுச்சு. நாள் முழுக்க அப்படியேவா? நாள் முழுக்க அப்படியே தான் இருந்துச்சு. இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த பங்குல வர்ற சின்ன ஏற்றங்கள் எல்லாமே தற்காலிகமானது. உண்மையான போக்கு கீழ்நோக்கி தான் இருக்குங்கிறது தான். இது உங்க தனிப்பட்ட நம்பிக்கைகளை எடுத்துட்டு சந்தை இப்போ என்ன நிலையில இருக்குங்கிற புறநிலையான உண்மையை காட்டுது. சரி, இப்போ நமக்கு சந்தையோட ஆரம்ப கட்டமைப்பும் அதோட தற்போதைய நிலையும் தெரிஞ்சிடுச்சு. ஆனா இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு. சொல்லுங்க. விலை ஏறும்போதோ இல்ல இறங்கும்போதோ இடையில சில பின்னடைவுகள், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வருதுல. இந்த சார்ட்ஸ பாக்கும்போது விலை போயிட்டே இருக்கு, திடீர்னு நடுவுல 0.1 0.2ன்னு சில நம்பர்ஸ் வருது. சத்தியம் சொல்லப்போனா அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கிளிச் மாதிரி தெரியுது. அது உண்மையிலே என்னது? ஒரு எச்சரிக்கை சிக்னலா? இல்ல, அது கிளிச் இல்ல. அதுதான் இந்த அமைப்போட 3வது முக்கியமான கூறு. அது ஒரு ஆரோக்கிய சோதனை மாதிரி. ஆரோக்கிய சோதனையா? ஆமா. நீங்க ஒரு மராத்தான் ஓடும்போது உங்க கோச் அப்பப்போ உங்க ஹார்ட் பீட், மூச்சை வாங்குறதெல்லாம் செக் பண்ணுவார்ல, அது மாதிரி தான் இதுவும். அந்த 0.1 0.2 எண்கள் பின்னடைவோட தீவிரத்தை குறிக்குது. ஓ, அப்படியா? ஒரு போக்கு ஆரோக்கியமா தொடருதா இல்ல அது பலவீனமாடுச்சான்னு இது அளவிடும். சரி, அந்த ஆரோக்கிய சோதனையில நம்ம 2 பங்குகளும் எப்படி பாஸ் ஆச்சு? ஜப்பான் 10,500 பங்குல ஏற்றத்தின் போது சில பின்னடைவுகள் வந்துச்சு. ஆனா அந்த எண்கள் அது ஆழம் இல்லாததுன்னும் விலை முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு மேலேயே இருக்கணும் காட்டுச்சு. இந்த அமைப்பு இது ஒரு கட்டமைப்பு இடைநிறுத்தும்னு சொல்லுது. அதாவது ஒரு ரன்னர் சின்னதா ஒரு மூச்சு வாங்கிட்டு திரும்ப ஓட ஆரம்பிக்கிற மாதிரி. இது போக்கோட முடிவல்ல. அப்போ தென்கொரிய பங்குல அந்த நம்பர்ஸ் ஒரு வார்னிங் பெல் மாதிரி அடிச்சுதா? வார்னிங் பெல்னு சொல்றதை விட இறங்குமுக போக்கு உறுதிப்படுத்துற ஒரு முத்திர மாதிரி இருந்துச்சு. தென்கொரியா 4,941 பங்குல விலை குறைய குறைய அந்த 0.1 0.2 0.3 சிக்னல்கள் தொடர்ந்து வந்துக்கே இருந்துச்சு. அது ஒவ்வொன்றும் பாத்தீங்களா, திரும்பவும் ஒரு சப்போர்ட் உடைஞ்சிருச்சு, பலவீனம் தொடருதுன்னு உறுதிப்படுத்திட்டே இருந்துச்சு. அப்போ இது விலை மீண்டு வர்றதுக்கு அறிகுறி இல்லைன்னு தெளிவா காட்டுது. ஆமா, தப்பா வாங்கிட வேண்டான்னு ட்ரேடருக்கு இது தெளிவா காட்டுது. இது போக்கின் தொடர்ச்சி பற்றிய விழிப்புணர்வை பராமரிக்க உதவுது. அருமை. தொடக்க குழப்பத்தை சமாளிச்சோம், நடுநாள் சந்தேகத்தை நீக்கணும், பின்னடைவுகளோட ஆரோக்கியத்தையும் செக் பண்ணிட்டோம். இப்போ 4வது கடைசி அம்சம். இந்த சார்ட்ல விலைய சுத்தி பெரிய பச்சை இல்ல சிவப்பு நிற கிளவுட் ஒன்னு உருவாகுது. ஒட்ட பார்லையில அன்னைக்கு நடந்த கதைய சொல்ற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தோட ஒரு காட்சி சுருக்கமா? ஆமா, அது அப்படிதான் சொல்லணும். அந்த கிளவுட் ஒரு வானிலை அறிக்கை மாதிரி. வானிலை அறிக்கையா? ஆமா, வெளியே வெயில் அடிக்குதா மழை பெய்யுதான்னு ஜன்னல் வழியா பாக்குற மாதிரி சந்தையோட ஒட்டுமொத்த சூழலையும் ஒட்ட நொடியில இது காட்டிடும். இது நாம முன்னாடி பேசின 3 கூறுகளோட ஒருங்கிணைந்த விளைவு. ஒரு நிமிஷம், இத பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியுதே. பச்சைனா வாங்கு, சிவப்புனா வித்துரு அப்படிங்கிற மாதிரி. இது ட்ரேடிங்க ஒரு வீடியோ கேம் மாதிரி மாத்தி ட்ரேடரை ரொம்ப யோசிக்க விடாம சோம்பேறி ஆக்கிடாதா? இது ஒரு அருமையான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா உண்மை அது இல்ல. அந்த கிளவுட் ஒரு காரணத்தை காட்டல, ஒரு விளைவை காட்டுது. புரியல. பச்சை கிளவுட் ஏன் உருவாச்சு? ஏன்னா ஆரம்பத்துல விலை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பயாஸ் புல்லிஷா இருந்துச்சு, பின்னடைவுகள் ஆரோக்கியமா இருந்துச்சு. ஜப்பான் 10,500 பங்குல நாள் முழுக்க அந்த பச்சை கிளவுட் இருந்ததுக்கு இதுதான் காரணம். ஓ, அப்ப அது ஒரு வெற்றி அறிக்கைய படிக்கிற மாதிரி. அதேதான். தென்கொரியா 494,120 பங்கோட சார்ட்ல ஒரு பெரிய சிவப்பு கிளவுட் விலைய ஒரு போர்வை மாதிரி மூடி கீழே தள்ளுற மாதிரி இருக்கு. சரியா கவனிச்சிங்க. அந்த சிவப்பு கிளவுட் ஏன் உருவாச்சு? ஏன்னா தொடக்கத்திலேயே கட்டமைப்பு நிராகரிக்கப்பட்டது, பயாஸ் பியரிஷா மாறுச்சு, பின்னடைவுகள் இறக்கத்தை தொடர்ந்துச்சு. அந்த கிளவுட் இந்த எல்லா எதிர்மறை காரணிகளோட தொகுப்பு தான். அப்ப இதோட முக்கிய நன்மை என்ன? ஒரு ட்ரேடர் சார்ட்டை பார்த்த உடனே சில நொடிகள்ல அன்னைக்கு போரோட வெற்றியாளர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். இது அவங்களுக்கு ஒரு உடனடியான சூழ்நிலை விழிப்புணர்வை கொடுக்குது. இது ஒரு குருட்டு சிக்னல் இல்ல, இது ஒரு முன்னறிவு சுருக்கம். சரி, இப்போ இந்த 4 கூறுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான படம் கிடைக்குது.
ஆரம்பத்துக்கான ஜிபிஎஸ், பயணத்துக்கான திசைகாட்டி, இன்ஜின் ஹெல்த் செக், அப்புறம் ஒட்டுமொத்த பயணத்தோட வானிலை அறிக்கை. ம் இதோட உண்மையான மதிப்பு என்ன? இதனால நாம எதை அடையறோம்? இதனால நாம அடையிறது ஒரே ஒரு விஷயம்தான், மன அமைதி. ட்ரேடிங்ல பெரும்பாலான தவறுகள் பயம் இல்ல பேராசை மாதிரி உணர்ச்சிகளால தான் நடக்குது. ஆமா. சந்தை கொஞ்சம் மேல போனதும் ஐயோ வாய்ப்பை தவற விட்டுருவோமோங்கிற பேராசை, கொஞ்சம் கீழே இறங்குனதும் எல்லாம் போயிடுங்கிற பயம். இந்த அமைப்பு அந்த உணர்ச்சிகளுக்கான இடத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலா புறநிலை விதிகளை முன்னாடி வைக்குது. ஆவணங்கள்ல விமானி பத்தின ஒரு நல்ல உவமை இருந்துச்சு. அது இந்த முழு விஷயத்தையும் அழகா தொகுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் இந்த அமைப்போட தத்துவம். ஒரு பைலட் விமானத்தை ஓட்டும்போது ஒவ்வொரு சின்ன காத்து அசைவுக்கும் ஒவ்வொரு சின்ன குழுக்களுக்கும் பயந்து விமானத்தை திருப்பிக்கிட்டே இருக்க மாட்டார். ம் அப்படி செஞ்சா அவரால இலக்க அடையவே முடியாது. அதுக்கு பதிலா அவர் தன்னோட கருவிகளை நம்புவார். அந்த கருவிகள் நாம சரியான உயரத்துல சரியான திசையில சரியான வேகத்துல போறோம்னு சொல்லும்போது அவர் அமைதியா இருப்பார். வெளியே புயல் அடிச்சாலும் கட்டுப்பாட்டோடு இருப்பார். இந்த அமைப்பு ஒரு ட்ரேடருக்கான விமான வழி செலுத்தல் கருவி மாதிரி. சந்தையோட சத்தங்கிறது காத்தோட அசைவு, ஆனா கட்டமைப்புங்கிறது தான் உண்மையான பாதை. இதுதான் உணர்ச்சியற்ற வர்த்தகம். ஆக இந்த ஆவணங்களும் விளக்கப்படங்களும் காட்டுறது என்னன்னா, சந்தை பார்க்கறதுக்கு குழப்பமா கணிக்க முடியாததா தெரிஞ்சாலும் ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட வரைபடம் இல்ல ஒரு விதி சார்ந்த அமைப்பு அந்த குழப்பமான சூழல்ல தெளிவையும் ரொம்ப முக்கியமா வர்த்தக ஒழுக்கத்தையும் கொண்டு வர முடியுங்கிறது தான். ஆமா, இது உங்க மனசோட குரலை குறைச்சு சந்தையோட குரலை தெளிவா கேட்க உதவுது. மிக சரியா சொன்னீங்க. இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். சொல்லுங்க. இந்த அமைப்பு அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கிறத விட இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெளிவாவும் புறநிலையாவும் புரிஞ்சுக்கிறதுல கவனம் செலுத்துது இல்லையா? ஆமா. உங்க தொழிலையோ இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ சிக்கலான வேகமா மாறக்கூடிய தகவல்களை நீங்க சந்திக்கும் போது அடுத்து என்ன நடக்குமோன்னு கவலையோட யூகிக்கிறதுக்கு பதிலா தற்போதைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு மதிப்பிட்டு உணர்ச்சி வசப்படாம முடிவெடுக்க உதவுற இது மாதிரி ஒரு கட்டமைப்பு வரைபடத்தை உங்களால வடிவமைக்க முடியுமா? அது எப்படி இருக்கும்?